இதுதான் அவங்களோட கிராஜுவேஷன் ட்ரெஸ்ஸு. இது பேச்சுலர்ஸாக மாஸ்டர்ஸான்னு தெரியல இந்த பாப்பா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால தான் நீங்கள் இதை வந்து கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோம்னா இந்த பில்டிங் தான் வரும் உங்களுக்கு. இவங்கள ஃபாலோ பண்ணாலுமே யூனிவர்சிட்டியில் எங்கெங்கெல்லாம் லொக்கேஷன் சூப்பராக இருக்குன்னு பார்த்து எடுத்துடலாம். சிலை ஒன்று தெரியுது பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்ற பிளாக்கில் எனக்கு அது கண்ணில் படல. இதெல்லாம் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா அந்தமாரி எதுவும் இல்லை. இந்த பிளாக்கில் மட்டும்தான் நம்மளை எடுத்து போயிட்டு பிடிஎஸ்லேயே விட்டுருவாங்க போல். பிடிஎஸ்ன்றது அதான் அந்த ட்ரெயின். பாருங்கள், ஏதோ ரெனோவேஷன் போயிட்டு போல். சூப்பராக இருக்குங்க. உள்ளே வந்து பஸ்ஸு போயிட்டு இருக்குது. எலக்ட்ரிக் பஸ் விட்டுருக்காங்க, சர்வீ பஸ்ஸு பாருங்க. பிடிஎஸ், பிடிஎஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போதாங்க. நம்மளை எடுத்து போயிட்டு பிடிஎஸ்லேயே விட்டுருவாங்க போல். பிடிஎஸ்ன்றது அதான் அந்த ட்ரெயின். ஓகே, பார்த்து வரணும். நம்பி போய்கிட்டு இருக்குது இப்படியும் அப்படியும். இந்த ஓடே பாருங்கள், க்ரீன் கலரில் அடிச்சிருக்காங்க. கார்னர்லாம் சென்டரில் வந்து நார்மல் ஓடு மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க போல். அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால தான் நீங்கள் இதை வந்து கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோம்னா இந்த பில்டிங் தான் வரும் உங்களுக்கு. சொல்லுவோம் லங்கான் யூனிவர்சிட்டின்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதுதான் டாப் வியூ. பிரம்மாண்டமாக தெரியும். யூனிவர்சிட்டி மாதிரியே தெரியாது, ஒரு கோயில் மாதிரி தெரியும். சூப்பராக இருக்கும். இதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியுமா, இப்போ யூஸ் பண்ணுறாங்களா இல்லையானே தெரியல. நார்மல் நாளில் வந்தால் தெரியும் நினைக்கிறேன். இப்போ சாட்டர்டே தான், சாட்டர்டேயில் கூட ஒரு சில யூனிவர்சிட்டிலாம் ஒர்க் ஆகும். பட் ஆனால் இங்கே வந்து அப்படி யாரும் இருக்கா மாதிரியே தெரியல. பாருங்கள், கிராஜுவேஷன் பிக்சர் போலங்க. பாருங்கள், இவங்களோட கிராஜுவேஷன் ட்ரெஸ் இப்படி தான் இருக்கும் போல். ஆஹா, இதையும் பார்த்தாச்சு. இங்கே பாருங்கள், ரெயின் கோட் மாரி போட்டிருக்காங்க பாருங்கள். அது கிராஜுவேஷன் ட்ரெஸ் தான் நினைக்கிறேன். இருங்க, நம்ம கிட்டே போய்ட்டு அவங்கள நிற்க வச்சு ஒரு தடவை கேட்டு எடுக்கிறாங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், கிராஜுவேஷன் அப்போது இந்த பூங்கொத்துலாம் தருவாங்களா, அதை அவர் எடுத்து வராது பாருங்க. இங்கே இருந்து ஃபோட்டோகிராஃபர்லாம் ஹையர் பண்ணி எடுக்கிறாங்க போல். இங்கே பாருங்க, இதுதான் அவங்களோட கிராஜுவேஷன் ட்ரெஸ்ஸு. இது பேச்சுலர்ஸாக மாஸ்டர்ஸான்னு தெரியல இந்த பாப்பா. அழகாக போஸ்ட் எடுக்கிறாங்க, நல்லா இருக்குல்ல. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொருத்தருக்கு அந்த கிராஜுவேஷன் அப்போ வந்து வேறு நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி கொஞ்சம் மாறுபடும். அது வந்து ஜென்ரலைஸ்லாம் பண்ணல. அதனால் வந்து தைவானில் நான் கிராஜுவேஷன் வாங்கும்போதும் அப்படி தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டி ஒரு கண்ட்ரிக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒயிட் கலர் யூஸ் பண்ணுவாங்க, பிளாக் கலர் வித் பார்டர் வந்து வேறு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. வயலட் இருக்கும், ஆரஞ்சு இருக்கும், அந்தமாரி சரிங்களா. அதெல்லாம் போட்டுட்டு வளைச்சி பிக்சர் எடுத்துப்பாங்க. இப்போ அவங்க பாருங்கள், ஒரு 4-5 பசங்க நம்மள மாரியே டூர் வந்திருப்பாங்க போல். டூருக்கு வந்த மாதிரி தான் தெரியுது பசங்களை பார்த்தா.
பிளாக்குன்றாங்க. அதை தான் நம்ம இப்படியே சுற்றி வந்தாச்சு. நடுவில் கூட பூந்து வராங்க ஒரு சில பேர்லாம். அங்கெல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பிக்சர்லாம் எடுத்தா. இருங்க அங்கே வேணால் ஒரு தடவை போயிட்டு உங்களுக்கு ஒரு தடவை வியூவை காட்டுறேன். இந்த கிராஜுவேஷன் ஆகிறவங்கலாம் வந்து இந்தமாரி ரொம்ப சூப்பரான லொக்கேஷன்லாம் பார்த்து பிக்சர் எடுப்பாங்க. அவங்க யூனிவர்சிட்டின்னு இல்லை, எங்கெல்லாம் தோணுதோ, எங்கெல்லாம் அவங்களோட வீட்டு பக்கத்துலேயோ இல்லை வேறு என்ன ஸ்பெஷலான லொக்கேஷனாக அவங்களுக்கு கண்ணில் படுதோ அங்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எடுப்பாங்க. நம்ம ஊரில் தான் அதை வந்து பயங்கரமான செலிப்ரேஷன்லாம் கிடையாது. அந்த ஒரு நாள் யூனிவர்சிட்டி கேம்பஸ்லேயே வச்சு முடிச்சுப்பாங்க. இந்த பையன் பாருங்கள் க்ரீன் கலரில் போட்டிருக்காங்க. ஹலோ க்ரீன் கலரில் அந்த பையனுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே இன்னொருத்தங்களை எடுக்கிறாங்க பாருங்கள். ஆகா, நல்ல நாளில் வந்திருக்கோங்க. சூப்பரு. இந்த ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பார்த்தீங்களா. அதுக்கு தான் பொறுமை வேணுன்றது. பொறுமை கடலினும் பெரியுது. ரொம்ப அட்வைஸ்லாம் பண்ணாத அப்படின்றீங்களா? சரி வாங்க போவோம், உள்ளே போவோம். பாருங்கள் 7 தலை நாகமா, 7 தலை தான் கரெக்டாக சொன்னேன் பார்த்தீங்களா. பாருங்கள் எல்லாருக்கும் ஆண் பெண் இருவருக்குமே வந்து கிட்டத்தட்ட அதே ஸ்டைலில் தான். ஹலோ ஹாய். பாருங்கள் ஃபோட்டோகிராஃபர் ஹையர் பண்ணியிருப்பாங்க போல், 2 பேருமே சேர்த்து வந்து அழகாக எடுக்கிறாங்க. ஹாய் ஹலோ ஹாய். கோல்டு கலரு ப்ளஸ் ப்ளூ லைன் வச்ச மாதிரி இருக்குது அவங்க இது வந்து காஸ்டியூமு. சூரியன் சுள்ளு நடிக்குது. இங்கேருந்து எடுப்போம். அங்கே பாருங்க, தெரியுதுங்களா? கொடி பறக்குதா? இவங்கள ஃபாலோ பண்ணாலுமே யூனிவர்சிட்டியில் எங்கெங்கெல்லாம் லொக்கேஷன் சூப்பராக இருக்குன்னு பார்த்து எடுத்துடலாம். சூப்பரில் நல்ல ஐடியாவாக இருக்கே. இவங்களை ஃபாலோ பண்ணுவோமா? அப்படின்னா நமக்கு டைம் இல்லையே, அடுத்த லொக்கேஷன் போகணுமே. பாருங்க அடுத்து மேலே உட்கார்ந்த மாதிரி ஒரு போஸு நின்றுட்டு இருக்காங்க, எடுக்க போகிறாங்க போல். 2 பேருமே அதே ஸ்டைல் தான். ஹாய். சரி, நம்ம வந்து உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். வாங்க இந்த சைடில் போயிட்டு உங்களை க்ராஸ் பண்ணி போயிட்டு வந்துடுவோம். வந்து இந்த சைடில் என்ன இருக்குதுன்னு போய் பார்ப்போமே. இது சின்ன தோட்டம் மாரி நடுவில் இருக்குது. மால்வேஷியா அப்படின்னு போட்டிருக்குது. எல்லா இடத்தாண்டுமே அந்த 7 தலை நாகம் வச்சுருக்காங்க முன்னாடி இந்த பிளாக்கில். அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கும், நமக்கு தெரியல. இதில் ஏதோ ரெனோவேஷன் போய்ட்டுருக்குங்க. இதில் தான் அந்த சிலை தெரியுதுங்களா உங்களுக்கு? சிலை ஒன்று தெரியுது பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்ற பிளாக்கில் எனக்கு அது கண்ணில் படல. இதெல்லாம் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா அந்தமாரி எதுவும் இல்லை. இந்த பிளாக்கில் மட்டும்தான் அப்படி இருக்குது. ஆடிட்டோரியம், சுலாலாங்கான் யூனிவர்சிட்டி ஆடிட்டோரியம். பார்த்தீங்களா, ஆடிட்டோரியமாங்க இது. அப்படின்னா ஸ்பெஷல் நாட்களில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஆடிட்டோரியம்லாம். முக்கால்வாசி அதாவது ஈவெண்ட்லாம் இந்த கிராஜுவேஷன்லாம் நடக்கிறதா இருந்தால் தான். இங்கே தான் வந்து அந்த பஸ்ஸு திரும்பிச்சுங்க. நம்ம அப்படியே போய் அப்படி ஒரு சுற்றிட்டு இப்போ உள்ளே வந்துட்டு இந்த இடத்த நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். ஒரு பையனும் நம்மளை எந்த கொஸ்டினும் கேட்கல. நம்ம பாட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் யூனிவர்சிட்டி உள்ளே வந்துட்டு. புதுசாக இருக்குது இந்த அனுபவம். இவங்க பாருங்க ஃபேமிலி பிக்சர் எடுத்துகிட்டு இருக்காங்க. நல்லா ஸ்பேஷியஸாக பண்ணியிருக்காங்க. பிரச்சும் கான் கோட் அப்படின்னு போட்டுருக்குது பாருங்க. சுற்றி இந்த இடத்த சுற்றி அப்படியே தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது. அது வந்து அந்த சர்க்குலேஷன் அந்த இது வரணும், ஆக்சிஜன் வந்து இதுவாகணும்னு சொல்லிட்டு பம்பு மாதிரி போட்டு விட்டுருக்காங்க. பக்கம் தான் வருது. இந்த பிளாக்கும் நல்லா காட்டியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக. உள்ள டாக்ஸி ஒன்று வந்துட்டு இருக்குது, பிங்க் கலர் டாக்ஸி.
நம்ம ஏர்போர்ட்லேருந்து ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து நம்ம சிட்டிக்குள்ளே வரத்துக்கான எம்ஆர்டி போகிறதுக்கு இந்தமாரி வண்டியில் தான் வந்தோம். டுக் வருது அடுத்து. டுக் இல்லை, வேறு ஏதோ ஒரு வண்டி, மெயின்டெனன்ஸ் வண்டியாக இருக்கும் நினைக்கிறேன். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பறக்கிறாங்க தம்பி. வேஸ்ட் பின்னாங்க. அது வேஸ்ட்லாம் இருக்குன்னா அதை ரீசைக்கிள் பண்ணுவாங்க. அதனால் யூனிவர்சிட்டி உள்ளே இந்த வேஸ்ட் பின்னுன்ற ஒரு வெஹிக்கிள் ஒன்று வச்சுருக்காங்க. வேஸ்ட்டு, அதாவது இந்தமாதிரி எலக்ட்ரானிக் வேஸ்ட் எல்லாமே வந்து அதில் போட்டுக்கலாம். ரீசைக்கிள் பண்ணுவாங்க. அதெல்லாம் நல்ல விஷயம். அதுதான் நீங்கள் வந்து டாப் யூனிவர்சிட்டி வந்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நிறைய விஷயம் நீங்கள் வந்து அவேராக இருப்பீங்க. படிப்பு தவிர மற்ற விஷயங்களும் நீங்கள் நிறைய வந்து கற்றுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக நிறைய புது விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுதான் அட்வான்டேஜ். சரிங்க, இந்த வீடியோ இங்கேயோட முடிச்சுக்கலாமா? ஏன்னா நமக்கு டைம் ஆகிட்டே இருக்குது. போவோம் அடுத்தடுத்த லொக்கேஷனுக்கு. நாங்கள் போயிடுவோம்.